அதிமுகவிலிருந்து வெளியேறி சென்றவர்கள் வீணாகி கொண்டிருக்கிறார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி விமர்சித்து உள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் 10 ஆண்டுகள் அமைச்சர், 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு கட்சியை தூக்கி எறிந்துவிட்டு செல்பவர்கள் தாவேக்கவை தூக்கி எறிய எவ்வளவு நேரமாகும் என கேள்வி எழுப்பினார். இதை புரிந்து தாவேக்க நிர்வாகிகளும் தாவேக்க தலைவர் விஜயும் நடந்து கொண்டால் சரிதான் எனவும் கூறினார். விஜய் முதலமைச்சராக வேண்டி 34% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கிருந்து அதிமுக போனவங்க யாரும் விஜய்க்காக எலெக்ஷனில் பார்க்கல, தேர்தல் பணியாற்றலை, அவர் முதலமைச்சராகணும்னு சொல்லி இவங்க உழைக்கலை. எந்த அடிப்படையில் போய் வெற்றி பெற்று அவங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வெற்றியில் போய் இவங்க பங்கு பெற போய் அங்கே உண்மையாகவே உழைச்சிக்கிட்டு இருந்தவனை பூரா ஓரங்கட்டி பதவிக்கு வரன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் சந்தர்ப்பவாதம். உனக்காக உன்னை வளர்த்து விட்ட இயக்கம் அதிமுக, உன்னை உருவாக்கிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை விட்டுட்டு 10 ஆண்டுகள் மந்திரியாக இருந்து 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வளர்த்த கட்சியை, வளர்த்து விட்ட கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்க தாவேக்காவை தூக்கி எறிய எவ்வளோ நாளாகும்? அதை புரிஞ்சுக்கிட்டு தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்கா தலைவர் விஜயும் நடந்துக்கிட்டால் சரிதான். வந்தவங்களை வச்சு அவங்க கட்சி நடத்தி ஜெயிச்சு வரல, ஜெயிச்சதுக்கு முன்னாடி தான் இவங்களாம் வராங்க. அதனால் அந்த கட்சி தான் விழிப்பாக இருக்கணும். அதிமுக பொறுத்த மட்டும் அதிமுக வேர் வலுவாக இருக்குது. வேர் இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் மரம் செழித்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எடப்பாடியார் தலைமையில் அதிமுக என்ற இயக்கம் வலுவாக இருக்கிறது. பலமான தலைவராக எடப்பாடி இருக்கிறார். அவர் எதிர்த்து நின்றவர்களெல்லாம் புரட்சித் தலைவர் எப்படியோ, புரட்சித் தலைவர் அம்மா எப்படியோ, அதே போல் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தன்னை எதிர்ப்பவர்களையும் எதிர்குரல் எழுப்பவர்களையும் அனுசரித்தான் செல்கிறார். அதையும் மீறி வெளியே சென்றவர்கள் வீணா போவார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆக வீணா போய்கிட்டு இருக்காங்க.